பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ வந்து சிலபஸ் அனாலிசிஸ், எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ், எத்தனை மார்க் எடுக்கணும், எவ்வளோ மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், தமிழ் மொழி தகுதி தேர்வு எந்தெந்த புக்லேருந்து எடுப்பாங்க, ஸோ சிலபஸை ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி ஸ்கூல் புக்லேருந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத கிளாரிட்டியாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனாலிசிஸ், அதுக்கப்புறம் மாதிரி வினாத்தாளோட அனாலிசிஸ், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப், புக்லேருந்து எங்கெங்கே இருந்தெல்லாம் கொஸ்டின் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் சயின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் 70க்கு 65 எடுக்கலாம், இன்சைட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் நம்மளோட சிலபஸ்ஸு எழுதி என்னென்ன இருக்குது டாபிக்ஸ்னு பார்த்துட்டு மெயின்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஸோ சிலபஸையே உங்களுக்கு மெமரி பண்ணுற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எது எது இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வியூ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வெல்கம் டு ஜேடி டீச்சிங் சேனல். நான் உங்கள் ஜெயதுர்கா. ஸோ வந்து இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. ஸோ அதை வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்மால் அனலைசிஸாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்ல போகிறோம். ஸோ வளவலலாம் நம்ம சேனலில் எப்பயுமே வீடியோ இருக்காது. ஸோ சிலபஸ் அனாலிசிஸ் இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக இந்த தடவையிலே அடிக்கணும் அப்படின்னா, அதாவது மார்க் வாங்கி பாஸ் ஆகி வேலைக்கு போயிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி படிக்கணுங்கிற மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஷார்ட் டைமில் படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நமக்கு சிரமம் தான். ஸோ சிலபஸ் அனாலிசிஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதுதான் வந்து பார்ட் 1ல் இருக்கும். ஸோ அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் அப்படி சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டில் நான் ப்ரீஃபாகவே கொடுத்துருக்கேன் சிலபஸை வைத்து. இப்போ வந்து மேலாப்பில் பார்த்துட்டு போகிறோம். சரிங்களா? இந்த தகுதி தேர்வில் வந்து கண்டிப்பாக தேர்ச்சி முக்கியம். அதுவும் 32 மதிப்பெண் எடுத்தாலே பாஸ். ஸோ 40% எடுத்தாலே போதும் அப்படிங்கிறத. 32 மதிப்பெண் இல்லைன்னா 40% அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, தேர்வு நேரம் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 நிமிடம். அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஸோ 80 கொஸ்டினுக்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷங்கிற பேரில் 80 நிமிடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிலபஸில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க 6th to 10th வரைக்கும் தான். ஸோ வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க 6th to 10th வரைக்கும் தான். ஸோ நம்ம வந்து 6th to 10th வரைக்கும் தரவாக படித்தாலே போதும், நல்லா மைண்டில் ஏற்றிக்காங்க. அடுத்தது முதன்மை எழுத்து தேர்வி, அதாவது நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கா. ஸோ அதில் எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் இருக்குன்னா 70 மார்க்குக்கு 70 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. பகுதி ஆ, பகுதி ஆவண்ணா, பார்ட் 1 பார்ட் 2. ஸோ பகுதி ஆல என்ன இருக்குன்னா ஜிகே கொஸ்டின். அதுவும் எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின், 45 மதிப்பெண். அதே மாதிரி பகுதி ஆவண்ணால உளவியல் 25 கொஸ்டின். இதில் 5 கொஸ்டின் வந்து தமிழ் இருக்கும், 20 கொஸ்டின் வந்து சைக்காலஜி, மேக்ஸ் இருக்கும். ஸோ நான் சிலபஸை பற்றி லாஸ்ட்டில் ப்ரீஃபாக போடுறேன். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இந்த சைடு எங்கனக்குள்ளே இருக்குதுன்னா, இப்போ இது வந்து மாதிரி வினாத்தாள், அதை பற்றி இருக்குது. சரிங்களா? மாதிரி வினாத்தாளுக்குள்ளே தான் இங்கே சைடு எழுதியிருக்க எல்லாமே. ஸோ இது வந்து இந்த பக்கம் உள்ளதெல்லாம் வந்து இப்போ லாஸ்ட் இயரில் கேட்டது. இப்போ வந்து நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணிப்பேன். மற்ற சேனலில் இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ வச்சு ஒவ்வொரு கொஸ்டின் முன்ன பின்ன இருக்கும். ஸோ நான் ரெண்டையுமே கிளாரிட்டியாக கொடுத்துட்டேன். ஸோ இதை தவிர்த்து மாடல் கொஸ்டின் கிடையாது. மாடல் கொஸ்டினோட கம்பேர் பண்ணி இது 2023 நடந்த கொஸ்டின் பேப்பரோட இது. இப்போ இயற்பியலில் வந்து 3 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாதிரி வினாத்தாளில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இப்போ வேதியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாதிரி வினாத்தாளில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ உயிரியலில் வந்து 5 to 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாதிரி வினாத்தாளில் 4 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புவியியலில் வந்து 8 to 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாதிரி வினாத்தாளில் 9 கொஸ்டின் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வரலாறில் 9 கொஸ்டின் to 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9 கொஸ்டின்னு மாதிரி வினாத்தாள்லையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாலிட்டி, இந்திய அரசியலில் 5 to 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் கொஸ்டினில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் வந்து மாதிரி வினாத்தாளில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பொது அறிவு நடப்பு நிகழ்வுகளில் 6 to 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் 2023ல். இப்போ 8 கொஸ்டின் வந்து மாதிரி வினாத்தாளில் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் மாதிரி வினாத்தாளுக்கும் நமக்கு கேட்கப்பட்டதுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஸோ உளவியலில் நம்ம சொல்லியிருந்தோம் தமிழுக்கு 20 கொஸ்டின் 5 கொஸ்டின். ஓகேவா? 20 வந்து சைக்காலஜி, 5 கொஸ்டின் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதே மாதிரியே கேட்டுட்டாங்க.
நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப். ஸோ வந்து நம்ம புக் ப்ரூஃபும் கூட நம்ம அனலைசிஸ் பண்ணி உங்களுக்காண்டி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறக்காண்டி தான் கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்களேன், இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது சோசியல் சயின்ஸ்லேருந்து 8 கொஸ்டினும் சயின்ஸ்லேருந்து 2 கொஸ்டினும் மொத்தம் 10 கொஸ்டின் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து மட்டுமே வந்திருக்கு. அடுத்து 7th ஒரு கொஸ்டின் கூட சோசியலில் கேட்கல. சயின்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ மொத்தம் 2 கொஸ்டின் வந்திருக்கு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து. நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்டில் 8 கொஸ்டின் வந்து சோசியல் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு. சயின்ஸ்லேருந்து எந்த கொஸ்டினும் வரல. ஸோ மொத்தம் 8 கொஸ்டின் வந்திருக்கு 8th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டில் 3 சோசியல்லேருந்து வந்திருக்கு, 4 வந்து சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு. மொத்தம் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th வந்து 9 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சோசியல் சயின்ஸில். சயின்ஸில் 3 கொஸ்டின், மொத்தம் 12 கொஸ்டின். ஸோ இப்படி தான் கேட்டிருக்காங்க. சிஏலேருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும். ஸோ டோட்டலாக 6 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 6 கொஸ்டினா இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இதில் சோசியல் சயின்ஸ் வந்து 28 கொஸ்டின், அதே மாதிரி சயின்ஸ்லேருந்து 11 கொஸ்டின், மொத்தம் 45 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காண்டி தான் இந்த அனாலிசிஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வந்து புக் இன்சைட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 23 கொஸ்டின் வந்து இன்சைட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து 2023 வந்து அனாலிசிஸ் பண்ணி எடுத்தது கொஸ்டின் பேப்பர்லேருந்து. ஸோ புக் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் வந்திருக்கு, சிஏலேருந்து 6 கொஸ்டின். ஸோ இப்படி கால்குலேஷன் பண்ணி 45 கொஸ்டின் அப்படிங்கிறதையும் கிளாரிட்டியாக நம்ம அதில் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் 65 மார்க் எடுக்கணும் 70க்கு பிசியில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அனாலிசிஸையும் உங்களுக்கு இதே வீடியோடய நான் கொடுத்துட்றேன். நமக்கு நல்லாவே தெரியும் சயின்ஸ்லேருந்து நமக்கு அதிக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து சயின்ஸுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா மட்டும்தான் நம்ம வந்து 65க்கு 70 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ வந்து 12 கொஸ்டின் அட்லீஸ்ட் 11 கொஸ்டினாவது அடிச்சிடணும். அதே மாதிரி சோசியல் எடுத்திங்கன்னா 28 to 27 கொஸ்டின் வரும்னு வைங்க, 28 கொஸ்டின் வந்துடும். ஸோ 28 கொஸ்டினுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் போனாலும் 27 கொஸ்டின் கண்டிப்பாக போடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ சிஏ வந்து 5 கொஸ்டின் to 6 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்களேன், நம்ம சிஏ வந்து கடலளவு படித்தா தான் அதுலேருந்து மார்க் எடுக்க முடியும். ஆனால் சோசியலும் சயின்ஸும் வந்து நம்ம புக்கிலேருந்து தான் வரும், அடித்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணால் கூட இதில் 5 மார்க் போனால் கூட 5ல் நம்ம ஓரளவு பார்க்குறத வச்சு நம்ம அடிச்சிடலாம். சிஏக்கு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறது, நியூஸ் கேட்குறது, அதை வச்சு அடிச்சிடலாம். இப்போ தமிழில் 5க்கு 5 கண்டிப்பாக போட்டுருவோம். ஏன்னா புக் பேக்லேருந்து மட்டும்தான் தமிழ் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் மேக்ஸ் 20 கொஸ்டின். இப்போ வந்து நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், 70க்கு 65 எடுக்கணும் அப்படின்னா சயின்ஸுக்கு, சோசியலுக்கு, மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு, அடுத்து தமிழ் புக் பேக், இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தாலே போதும். கண்டிப்பாக 70க்கு 65 தாராளமாக அடிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து சிலபஸ் அனாலிசிஸ் பற்றி நான் கிளியராக கொடுக்குறேன், பார்க்கலாமா? ஸோ இந்த சிலபஸ் எந்தெந்த இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆர்டிஎஸ்பி, அதாவது ஜெயில் வார்டன், அதுக்கப்புறம் ஃபயர்மேன். ஸோ இவங்களுக்கெலாம் வந்து இந்த சிலபஸ், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு. நல்லா பார்த்துட்டோம், நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நல்லாவே கோத்ரூ பண்ணிட்டோம். அதாவது 32 மார்க் எடுத்தாலே பாஸ். ஸோ வந்து நம்ம பாஸ் ஆனால் மட்டுமே போதும். இது வந்து நம்ம எக்ஸாம் மார்க் கூட சேர்க்க மாட்டாங்க. அதாவது 40% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். 80 நிமிஷம், அதை 1 மணி நேரம் 20 நிமிஷம்னு பிரிச்சுக்குவாங்க. இதில் 80 கொஸ்டின்ஸ், ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின் அடிக்கணும். கண்டிப்பாக 6 to 10th தான் இங்கே இருக்கும்னு சிலபஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் கிளாரிட்டியாக, நீங்களே சிலபஸை பார்த்தாலும் இதே தான் இருக்கும். ஸோ இதே தான் இருக்கும் சிலபஸை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணால். அடுத்து வந்து பார்ட் 1ல் இலக்கணத்தை பற்றி இருக்கும். ஸோ இலக்கணத்தில் வந்து கண்டிப்பாக 30 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். அடுத்து அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், ஒரே பக்கத்துலேயே வர மாதிரி. ஸோ வந்து எழுத்து இலக்கணம் தான் எழுத்து கிளான்னு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ஷார்ட்டாக எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ இது மாதிரி டெய்லி வந்து சிலபஸை பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? சரி, இது ஃபஸ்ட்டு இருக்கிறது தமிழ் இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம், பொது இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழித்திறன், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொல், பொருந்தாச்சொல் கண்டறி, பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சம்மந்தப்பட்டது. ஸோ அடுத்தது இலக்கியம். இலக்கியம் டாப்பிக்கில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள், தொடரை நிரப்புதல், இது சம்மந்தப்பட்ட தலைப்புகள்லேருந்து கொஸ்டின் வரும். ஸோ இலக்கியத்துலேருந்து கண்டிப்பாக 20 கொஸ்டின் வந்துடும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும். அதிலேருந்து எத்தனை கொஸ்டின் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்களேன். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துச்சுன்னு சொல்வீங்க. ஸோ வந்து அனாலிசிஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து தமிழ் அறிஞர்கள், தமிழின் தொன்மை, தமிழரின் பண்பாடு, தமிழ் உரைநடை, தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் மற்றும் இது சம்மந்தப்பட்ட தலைப்புகள். இவ்வளோதாங்க தமிழ் சிலபஸ் முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து கட்டாய தமிழ். இதுலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த 5 மார்க்கு நம்ம சைக்காலஜியில் வருமா உளவியல். ஸோ அதிலே இந்த இது கவர் பண்ணிட்டாலே தகுதி தேர்வு படிச்சிருந்தாலே நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்குள்ளே 5 மார்க்கு எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 2 மெயின்ஸ் எக்ஸாம் முதன்மை தேர்வுலேருந்து 70 கொஸ்டின் 70 மார்க். ஸோ இதுக்கு 80 நிமிடம் கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான். ஸோ 25 மார்க் எடுத்தால் பாஸ். ஸோ எல்லாருமே பாஸ் ஆயிடுவோம். ஆனால் நம்ம வந்து உள்ளே போக மாட்டோம். கட் ஆஃபில் தான் போயிடுச்சுன்னு சொல்ல பழகிக்கோங்க. ஓகேவா? 25 மார்க்ஸ் அதுதான் 35% எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் வந்து தெரியாமல் நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸாமே எழுதக்கூடாது. அதுக்காண்டி தான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா பார்ட் 1 வந்து பொது அறிவு, பார்ட் 2 அதாவது பகுதி ஆவணம் உளவியல்னு பார்த்துட்டோம். ஸோ பகுதி ஆனால் வந்து 10th வரைக்கும் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதில் பொது அறிவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து. ஸோ இப்படின்னு மட்டும் காமனாக தான் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக 6th to 10thலேருந்து தான் வரும். வெளியில் போக வாய்ப்பில்லை. அடுத்தது சமூக அறிவியல். சமூக அறிவியலில் வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், பொருளாதாரம். ஸோ இதில் தான் நம்ம வந்து எல்லா டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து பொது அறிவு நடப்பு நிகழ்வுகளில் 6 to 8 கொஸ்டின் வரும்னு பார்த்தோமா. அது எதை பற்றிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீப கால வளர்ச்சி, இந்தியா தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரம், விளையாட்டுகள், தடகள விளையாட்டுகள், தேசிய சர்வதேச விருதுகள், தேசிய மற்றும் பன்னாட்டு அமைப்புகள், பெயர் சுருக்கங்கள், யார் புத்தகங்கள், யாருடைய புத்தகங்கள், ஆசிரியர்கள், இந்தியா, அதன் அண்மை நாடுகள், இன்றைய கால இந்தியா. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து மட்டும்தான் நமக்கு வந்து பொது அறிவில் அதாவது நியூஸ் பேப்பர்லேருந்து கொஸ்டின் கேட்குற இந்த மாதிரி ரிலேட்டடான டாப்பிக்லேருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா சைக்காலஜி வந்து என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா தமிழ் மொழி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன். இது கொஞ்சம் அவசரமாக எழுதுனால கொஞ்சம் கோணக்குறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகேவா? அதில் வந்து 2 இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் வந்து தமிழ் இருக்கும். அது இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன். அடுத்த 20 மார்க்குக்கு இந்தந்த பார்ட்ஸ்லேருந்துலாம் வரும். அதாவது எண் பகுப்பாய்வு, எண்ணியல் தொடர்பாக பதிலளித்தல் பற்றி சோதிக்கப்படும். அதாவது இப்போ வரிசையாக நம்பர் கொடுத்துருப்பாங்க, அடுத்த எண் என்ன அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ இதெல்லாம் வந்து எண் பகுப்பாய்வுலேருந்து வருது. அடுத்து தர்க்க பகுப்பாய்வுனா என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில்? லாஜிக்கல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு லாஜிக் அனாலிசிஸில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் உள்ள தகவலையும் பல்வேறு பரிமாணங்களை தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு செய்து. இப்போ ஒரு படம் கொடுத்து இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, எத்தனை செவ்வகம் இருக்குது, ஸோ அதெல்லாம் இதில் இருந்தால் வரும். இப்போ பிளட் ரிலேஷன்லாம் கேட்பாங்கள்ல, இவங்க என்ன உறவு முறை வரும். ஸோ அதெல்லாம் வர்றது வந்து இந்த தர்க்க பகுப்பாய்வு முறையிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அடுத்தது அறிவாற்றல் திறன், மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது இந்த சோதனையானது தூண்டல் அல்லது விளக்க பகுத்தறிவு மூலம் முடிவுகளை எப்படி எடுக்கப்படுகிறது என்ற விண்ணப்பதாரர்களின் திறன் சோதிக்கப்படும். இப்போ வந்து வலப்புறத்துலேருந்து 7 பேர் இருக்காங்க, அடுத்து வந்து நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இடப்புறத்துலேருந்து 5வது இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இந்த இதில் வரும். இது மாதிரி நிறையா வரும். நான் இதை பற்றி ப்ரீஃபாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவல்களை கையாளும் திறன், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ். இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம சிலபஸில் சேர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களுக்கு அந்த தகவல்களின் பல்வேறு அம்சங்கள், அனுமானங்கள் மற்றும் இணைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி சோதிக்கப்படும்.
அது மாதிரி தரவு செயலாக்கம் மற்றும் புதிர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் இந்த இதில் வரும். ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக கண்டிப்பாக வேர் டு ஸ்டடியோட போடுவோம். ஸோ மேக்ஸ் வந்து கண்டிப்பாக எதுலேருந்து தான் வரும்னா கொஸ்டின் புக்கிலேருந்து தான் வரும். நீங்கள் வந்து ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்க தேவையே இல்லை. கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோஸ் வந்து கொடுப்போம். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ நான் எதுக்கு இப்போ தான் பிகினர்ஸ் நான் வந்து இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிசி எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் ஸ்கூல் புக் கட்டாயம் படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும், 70க்கு 65 ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 6th to 10th வரைக்கும் புக்கு வாங்கிட்டிங்களா? அடுத்து அதில் என்ன நான் இப்போ ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா புக் பேக் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கூட வருது கொஸ்டின் குறைச்சி வருது அப்படி இல்லை, புக் பேக்லேருந்து அதிகமாக வரும். ஸோ புக் பேக் வந்து கன்ஃபார்ம் முடிச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் டார்க் லெட்டராக கொடுத்துருப்பாங்க புக்கில், அது பாக்ஸ் கொஸ்டின், அதுலேருந்து அதிக கொஸ்டின் வரும். ஸோ ஹைலைட்டட் பாயிண்ட்ஸும் பாக்ஸ் கொஸ்டினும் கண்டிப்பாக முடிக்காமல் நீங்கள் எக்ஸாம் போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா மேக்ஸு, சைக்காலஜி. ஸோ வந்து இதை நாங்கள் எதை ஃபஸ்ட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டெய்லி வந்து ஜிகே படிக்கணும். அதாவது எஸ்எஸ் சயின்ஸ் டெய்லி எடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸ், சைக்காலஜி ப்ராக்டிஸ் டெய்லி இருக்கணும். ரிவிஷன் வந்து டெய்லி இருக்கணும். ஸோ இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக 70க்கு 65 மார்க் எடுக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கும் சரி இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ஒரு கிளியர் அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லைவ் டெஸ்ட் கொடுக்குறதாகவும் 6th தான் வந்து இந்த வீக்குக்கான டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு. ஸோ நம்மளால் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, அதாவது ஃபஸ்ட் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெக்னிக்கல் இஷ்யூனால நம்மளால் கொடுக்க முடியல. ஆனால் சண்டே கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடுவோம். நன்றி.